வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருசூலம் மயூரி பாலமுருகா சரணம். முருக பக்தர்கள் பங்குனி உத்திரத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். திருசூலம் மயூரி பாலமுருகன் சன்னதியில் தேர் திருவிழா உள்ளது. இப்பொழுதே மனதில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பெரும் திரளான பக்தர்கள் வந்து நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு பேரருள் பெருங்கரணியை பெற்று உய்யுமாறு மனதார வேண்டிக் கொள்கிறேன். பக்தர்கள் சாதாரணமாக முருக பக்தர்கள் தயை மிக்கவர்கள். தயை என்றால் இறைவா தயை புரிவாய் என்று கேட்டுக்கொள்வோமே. துன்பமராத நிலை தயை, துன்பம் யாருக்கும் நேராத நிலையை, அப்படி ஒரு நாகரிகமான வாழ்க்கை, யாருக்கும் துன்பமராத நிலை தயை. அந்த தயைங்கிற குணமும் வளர்த்துக்கொள்ள முருகா 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 என்று சொல்லிக்கொண்டால் அது மென்மேலும் வளரும். முருகனின் அருளால் முருக பக்தர்களே பொறுமை வளர வேண்டும். பொறுமை பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொறுமையை மிக அதிகமாக கடைபிடிப்பவர்கள் நிச்சயம் உயர்ந்த சிந்தனையை வளர்த்து கொண்டு மேன்மையை அடைவார்கள். அதுக்கடுத்து பொறாமையின்மை. மனதிற்குள்ளே பொறாமையின்மை வளர்ந்தால் மிக சிறப்பு. பொறாமையை வளர்த்தால் இருப்பதும் நாம் இழந்துவிட்டு தவிப்போம். அதாவது பொறாமை குணத்தை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சுத்தம், மனமும் சுத்த வேண்டும், உடல் சுத்த வேண்டும், சூழ்நிலை சுத்த வேண்டும், உள்ளும் புறமும் சுத்தமாக இருக்க வேண்டும். முருகப்பெருமாள் முருகன் பக்தர்கள் கவலை இல்லாமல் வாழ வேண்டும். அவன் பார்த்து கொள்வான் இல்லையா? கவலை இல்லாமல் வேண்டும். மங்களகரமாக வாழ்க்கை முழுவதும் அனுபவிக்கலாம். வீண் செலவு இல்லாமல், அதாவது கருமையாகவும் இல்லாமல் தேவையானதை செலவு செஞ்சுட்டு தேவையான வருமானத்தை பெருக்கிக் கொண்டு தேவையான மகிழ்ச்சியெல்லாம் வாழ்க்கை முழுவதும் நீடித்த ஆரோக்கியமுடன் பெற்று வளர வேண்டும். பற்றின்மை, முருக பக்தர்கள் பற்றின்மை. தாமரை இலையில் தண்ணீர் போல ஒட்டும் ஒட்டாமல், தொட்டும் தொடாமல், பட்டும் படாமல் தாமரை தண்ணீர் போல உலகத்தில் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் முருகப்பெருமானுடைய பேரருள் பெருங்கருணை கிடைப்பதற்கு நம்மை அந்த பாதையில் அழைத்து செல்லும். நான் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்தேன். நானே என்ஜினியர்ஸ் நிறுவனத்தில். அதில் நான் வேலைக்கு சேர்ந்த பொழுது நான் +2 முடித்த உடனே வேலைக்கு போயிட்டேன் இல்லையா? அப்போ மனசு ஒருமைப்படாமல் இருந்தது. ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது மனசு. சின்ன பையன் தானே. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், முருகா 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 சொல்லிடுறா, அது தானா உனக்கு ஒரு ஒரு மனசு ஒருங்கிணைக்கும், ஒருமைப்படும், நிதானமாக இருப்ப, நிம்மதியாக இருப்பாங்க. அதே மாதிரி பணிநாள் முழுவதும் முருகா 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 என்று சொல்லிக்கிட்டு தான் வேலையை செஞ்சிட்டு இருந்தேன். அப்போ நான் வேலை செய்கிற போது நான் வேலைக்கு முதல்ல சேர்ந்தோடனே பார் கிரைண்டிங்கிற ஒரு செக்ஷனில் விட்டாங்க. அது என்ன, ஒரு இரும்பு ராடு எடுத்து அந்த 2 வீலுக்கு நடுவில் விடு போகிறோம், அது அந்த பக்கம் போய் கிரைண்டாகி விடும். அப்போ அந்த சைஸு, அதோட ஃபினிஷு எல்லாமே சூப்பர்வைஸராக புதுசுங்கிறதுனால வந்து பார்த்துப்பாங்க. கொஞ்ச நாள் போக போக அந்த வெறும் இரும்பு கம்பி நினச்சிட்டு இருந்தேன். அதுதான் அதுக்கு பிறகு அது ஒவ்வொரு இரும்பு அலாய் மூலப்பொருள் 21 மெட்டீரியல், 28 மெட்டீரியல், நிறையா NS மெட்டீரியல், நிறையா எவ்வளோ வகையான வால்வுகள் தயாரிக்கிறாங்க. அது எந்தெந்த அந்த சூட்டுக்கு ஏற்றுக்கொள்ளாத மாதிரி, இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி தயாரிக்கிறாங்கன்னு அப்போ தான் புரிஞ்சுது. அப்போ கூட இது எப்படி வால்வ் ஆகும்னு யோசிச்சு நேரத்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, தெரிஞ்சுக்கிறதுக்கு விடவே இல்லை. வேலை செஞ்சுட்டே இருந்தேன். அப்போ ஒரு கொஞ்சம் வருஷம் கழித்து தான் ஒரு வால்வு தயாரித்து வெளில வரத்துக்கு பிரதானமாக 21 ஆப்ரேஷன் இருக்குது, நிறையா இருக்குது. நிறையா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்ச பிற்பாடு தான் பேக்கிங் ஆகி இன்ஸ்பெக்ஷனில் போய் தர கட்டுப்பாடு ஆய்வுலாம் செஞ்சு மார்க்கெட்டிங் பண்ணி வெளியில் போயிட்டு வருது. ஆனால் ஒவ்வொரு ஆப்ரேஷனும் எல்லாருமே அதே பக்தி சிரத்தையோட, தொழிலை கூட பக்தி சிரத்தையோட, மிஷினையும் பக்தி சிரத்தையோட கவனிச்சுக்கிட்டு அந்த சொன்ன அளவு ப்ரொடக்ஷன், இந்த டார்கெட்டு அதையும் கொடுத்துக்கிட்டு குவான்டிட்டி ரெண்டுமே ரொம்ப மெச்சத்தக்க வகையில், மதிப்பு மிக்க வகையில் வரா மாதிரி
அருமையாக எல்லாருமே பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் தான் ராணி ஏஞ்சல் தொழிலாளர்கள். அதனால தான் 75 வருஷத்துக்கு மேலே கம்பெனி நல்லா ஓடிட்டு இருந்தது. அது அந்த காரணத்தில் அப்போ எனக்கு அந்த வேலை மூலமாக எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, எந்த ஒரு ஆன்மீகத்தில் கூட அப்படி தான். முதல்ல நீ இந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டே இரு, இந்த நியமங்களை பண்ணிட்டு இரு, இந்த நியமங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டே இரு. ஒன்று முடித்து அதில் பூர்ணமாக தெரிஞ்ச பிறகு தான் அடுத்தது ஆசிரியர் கொடுப்பாருங்கிற மாதிரி, அடுத்தடுத்த ஆப்ரேஷன்லாம் என்னென்னு தெரிஞ்ச மாதிரி, இதுக்கு அடுத்த கட்டம் எது? இப்போ வள்ளலார் சுவாமிகள் சொல்லுவார், குழந்தைகளுக்கெல்லாம் அந்த ட்ரேடு விளையாட்டு விளையாடுவாங்களா, அவங்க பணத்தை வச்சு விளையாடுற மாதிரி ட்ரேடு விளையாட்டில் இருக்கும். அதில் நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, அதுலேயும் அது விளையாட்டு மூலமாக வியாபார யுக்திகள், இந்த நிறையா சொத்துகள் வாங்குறது, நிரந்தர அசையும் சொத்து, அசையா சொத்து இதெல்லாம் வாங்குறதுலாம் இருக்கும். அப்போ விளையாடுற போது அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த பேப்பராக இருக்கிற பணம் தான் நிஜமான பணம். அந்த குழந்தைகளுக்குள்ள பொம்மைகள் கூட உயிருள்ள பொம்மைகள் தான். அப்படி நினச்சி தான் அந்த குழந்தைகள் இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து தான் இது பணம் அல்ல, இது உயிர் இல்லை, பொம்மை இல்லை அப்படின்ட்டு அப்படி தான் அதுக்கு ஒரு தெளிவு வரும். அது பக்தியில் கூட பெரியவா என்ன சொல்லியிருக்காளோ அதை ஃபாலோ பண்ணிட்டு அந்த அந்த பக்தர்களுக்குள்ள இலக்கணங்களை, குணங்களை, பண்புகளை எல்லாம் ஏற்படுத்திக்கணும். இந்த மனசு மாறும். மனசை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். இதயமே 4 பகுதியாக இருக்குன்னு தான் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இதயமே தெரிந்த பகுதி, தெரியாத பகுதி, மறைந்த பகுதி, மறைத்த பகுதி. தெரிந்த பகுதி, தெரியாத பகுதி, மறைந்த பகுதி, மறைத்த பகுதி அப்படின்னு ரகசியங்கள் அவ்வளோ இருக்குது. நம்ம எதுவுமே ஞாபகத்துக்கு வச்சுக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலை டக்குன்னு ஸ்பார்க் அடித்த மாதிரி அது அந்த விஷயங்களை ஞாபகத்துக்கு வந்துடும். அதேமாரி நம்ம சில விஷயங்களை வெளியில் சொல்ல வேண்டாம்னு வச்சுருப்போம். அது நமக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியமாக இருக்கும். அதுமாரி புத்தி இந்த மனசுக்கு மனம் போன போக்கில் போகக்கூடாதுங்கிற புத்தி தான் நமக்கு ஒரு பாதையை காமிக்கிறதுக்கு இந்த ஆன்மீக பாதையில் புத்தி செயல்படுறது. இப்போ இதுதான் நான் தான். இப்போ நான் பார்க்குறேன், நான் பேசுகிறேன், நான் கேட்குறேன், நான் எனக்கு குரல் பாருங்களேன், பெண் வாய்ஸ், பெண்களுக்குரிய குரல், ஆண்களுக்குரிய குரல், அவர்களுடைய மேனி அமைப்பு, இந்த உருவ அமைப்பு, இவ்வளோ வித்தியாசம் காட்டுறாங்க. இப்போ நான் சொல்கிறேன் பார்க்குறேன், நான்கிறேனே. இப்போ நான் பார்க்குறேங்கிற போது அது வெளிச்சம் இருந்தால் ஒட்டியும் போருமா கண்ணுக்கு? அந்த பார்வை அப்படிங்கிற இடத்துல பார்க்குற அந்த அறிவு இருக்கணும், கேட்குற செவி கேட்குறதுக்கு அந்த அறிவு இருக்கணும், பேசுகிறதுக்கு அது இருக்கணும், குரலில் அந்த அறிவு இருக்கணும். இது எல்லாம் பூர்ணமாக நமக்குள்ளே ஆண்டவன் இருக்காங்கிறத பிரத்யட்சமாக நம்ம டெய்லி பார்த்துட்டே இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு நிதர்சனமான உண்மைகள். இப்போ நான்ங்கிறது மெதுவாக உள்ள ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரும்போது முழுமையாக இருக்கும்போது சூன்யம் வருது. அப்போ நான்கிறது கிடையவே கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் இறைவன் தான். அவர் எறும்புலையும் ஒரே ஆத்மா தான், யானைக்குள்ளேயும் ஒரே ஆத்மா தான், எனக்குள்ளும் ஒரே ஆத்மா தான், உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஆத்மா தான். பரவலாக பிரிஞ்சு இருக்கிறது. அது எல்லாமே இறைவனோட விளையாட்டில். இப்போ எப்படி நான் ஆரம்பத்தில் என்ஜின் வாஷில் வெறும் கம்பியை ராடை விட்டு இது இரும்பு ராடுன்ட்டு இது எப்படி வாழ்வாகுதுன்னு பற்றி யோசிக்க விடாமல் கடைசியில் நமக்கு தெரியும். ஸோ அதேமாதிரி நமக்கு இப்போ பக்தி இப்படி தான் ஆரம்பிக்கணும், இப்படி தான் செஞ்சுட்டே இருக்கணும். இது அது அப்படியே பழக்கத்தில் உள்ள காரணமாக வழக்கமாகிடுது வாழ்க்கை. அது புத்திக்கு பல விஷயங்களை உணர்த்தும், உரிய நேரத்தில் நமக்கு தெரிய வைக்கும். அப்போ தெரிஞ்ச போது இந்த வாழ்க்கையை பற்றின முழு விசாரணை நமக்கு கிடைக்கும். உறவுகள்லாம் என்ன, அன்புனா என்ன, பாசம்னா என்ன, நட்புனா என்ன, அவங்களுக்குள்ள உள்ள ஏன் கோபம் வருது, எதுக்காக பயம் வருது, கோபம் உறவுகளுக்குள்ளே ஏன் விரிசல் வருது, எதுக்காக இந்த பயம் வருது, ஏன் ஏமாற்றம் வருது, ஏன் ஏமாற்றணும்னு தோணுது, ஏன் சுயநலம் வருது, ஏன் சிலருக்கு பொதுநலம் பிறவியிலே பொதுநலம் இருக்குது. அந்த ஆன்ம வளர்ச்சி சிலருக்கு இருக்குது, சிலருக்கு இல்லையே. அந்த ஜீன்கிறாங்களே பிறவி குணம், அப்பா அம்மாக்கிட்டேருந்து வர குணங்கள். அப்போ அப்பா அம்மா சேர்த்து புண்ணியம், வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்க்கை ஒரு பாடப்படி, பெற்றவங்கள் செஞ்ச செயல் பிள்ளைகளை சாருமுடுங்கிறவன். அப்போ தர்மத்தையே செஞ்சுட்டு இருக்காளுக்கு குழந்தைகள் நன்னா பிறக்கிறது, தெளிவாக இருக்குது, அறிவாக இருக்குது. துன்பம் படுத்துகிறவங்களும் துன்பமும் அவங்க கண்ணிலே படாது, அவங்க திசையிலே வராது. திசையிலேயே தீயவர்கள் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. அவ்வளவு புண்ணிய ஆத்மாக்கள் உழவுகிற இடமும் இருக்குது.
இவர்களோட உழன்று கொண்டு வாழக்கூடிய நிர்பந்தமும் நெருக்கடியும் சிலருக்கு வாய்க்கும். இதெல்லாம் அவங்கவுங்க செஞ்ச பிராரப்த கடன்பாங்களே, அதை கர்மா, கர்மா பலன்தான். நம்ம அதெல்லாம் இல்லாமல் நம்ம தயைங்கிற குணத்தினால யாருக்கும் துன்பம் நேராமல் நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கணும். அதேமாரி பொறுமையாக இருக்கணும். எல்லாமே தர்மத்தின்படி தான் உலகம் நடந்துகிட்ருக்கு. அந்த தர்மத்தின்படி நாம் வாழ்ந்துட்டு போனால் சரியான நேரத்தில் சரியானதை ஆண்டவன் கொடுப்பான். நம்ம தகுதி இருந்தாக்க, தகுதியின் திறமையை நம்மக்கிட்ட இருக்கும்போது ஆண்டவன் நம்மக்கிட்ட கொடுப்பாங்கிற அந்த பொறுமை வேணும். நம்ம வளர்ச்சியை இன்னொரு வளர்ச்சியை ஒப்பிட்டு பார்த்து அந்த பொறாமையின்மை பொறாமைப்படக்கூடாது. பொறாமையின்மை இல்லாமல் அந்த பகவான் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இந்த ஸ்லோகங்கள் இருக்கலாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னாக்க நமக்கு பாதை மாறாது, பழக்க வழக்கம் மாறாது, நம்ம பாரம்பரிய கலாச்சாரம் மாறாது, நாகரிகம் மாறாது. நம்மளுடைய இது சில பேர் முடியலன்னொடனே மதம் மாறணும்னு நினைக்கிறாங்களே, அது காரணம் அவங்களுடைய அறியாமை, இயலாமை. வறுமை எதனால் வருது? இப்போ இந்த நாட்டில் முட்டாள்கள் அதிகமாக இருக்கிற நாட்டில் கயவர்கள் தான் ரொம்ப வசதியாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அறிவு இல்லாதவர்கள், அறிவு உள்ளவர்கள் ஆழ்வார்கள். இதெல்லாம் போகிற போக்கில் தெரிய விஷயம் இல்லை. ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போதே நமக்கு தெரிய வர உண்மைகள். இதுக்கெல்லாம் காரணம் மனுஷன்கிட்ட சுத்தம் இல்லை. அவன் செய்கிற செயல் சுத்தம் இருக்கணும், தொழிலில் சுத்தம் இருக்கணும், வியாபாரத்தில் சுத்தம் இருக்கணும், நேர்த்தி இருக்கணும், ஒரு நேர்மை இருக்கணும், நாணயம் இருக்கணும், நம்பி வாழணும், நம்ப வச்சு வாழணும், நம்பிக்கையோடு இருக்கணும். அந்த நம்பிக்கை பொறுமை இதெல்லாம் இருந்துட்டால் கவலையின்மைங்கிறது நிச்சயம் தேட வேண்டியதுதான். நம்ம கவலையே வராது. நல்லது செஞ்சால் நல்லது நடக்க போகிறது, கெட்டது செஞ்சால் கெட்டது தான் நடக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நேற்றுக்கு நடந்ததுக்காக இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம், இன்றைக்கி நடக்கிறதுக்காக நாளைக்கு வாழ போகிறோம். நம்ம சரியாக இருந்துட்டால் அந்த கவலைப்படவே வேண்டியது. காப்பாற்றுவார், கடவுள் காப்பாற்றுவார்ங்கிற முழு நம்பிக்கை. அப்போ எல்லாமே மங்களகரமாக நடக்கும். வாழ்க்கை முழுசாக மங்களகரமாக இருக்கும். நான் இவ்வளோ நாளாக தொழில் பண்ணுறேன், தொழிலை வெற்றி அடையலை அப்படிங்கிறதுலாம் நம்மளோட யோசனை. எப்படி விவேகானந்தர் சொல்கிறார், ஒரு தண்ணிக்குள்ளே ஒருத்தனை அமுக்கி மூழ்கடிக்கிறாரு. அப்போ அந்த மூச்சு விட்டு அவர் விம்பிக்கிட்டு வருவான். அப்போ இந்த மூச்சு எப்படி விடணுங்கிறதுக்காக நீ திமிரிக்கிட்டு வந்த, அப்போ உன்னோட வேகம் எப்படி இருந்தது? அப்போ அதேமாரி உன்னுடைய முயற்சி இருந்திருந்தால் தொழிலில் தோற்றுருக்க மாட்டேன். நீ வெற்றி பெறாமல் இருக்குன்னா அதுக்கு வேறு ஏதோ காரணம் இருக்குது. நீ அதை பற்றி சிந்திக்கலை. ஆழமான சிந்தனை இல்லை, ஆழமான யோசனை இல்லை, ஆழமான எண்ணம் இல்லை. அந்த எண்ணம் அது மங்களகரமாக நம்ம எண்ணத்துக்கேற்ப வாழ்க்கை, எண்ணம் போல வாழ்க்கை மங்களகரமாக அமையத்துக்கு எல்லாம் இருக்கும். அதுமாதிரி வந்த மாட்டையும் கட்ட மாட்டலாம், போன மாட்டையும் தேட மாட்டலாங்கிற மாதிரி வருமானம் வர வழியும் தேடாமல் வருமானம் செலவை கண்டபடி போயின்னு இருக்கிறதையும் கட்டுப்படுத்தாமல் தான் இருக்கும். சிக்கனம் வேணும், தேவையான செலவு செய்யணும். அதெல்லாம் முருகப்பெருமானோட அருளால் நமக்கு அந்த பணம்லாம் வாக்கியம். அப்போ அதேமாரி கருவித்தனமாக இருக்கக்கூடாது, தர்மம் செய்யணும். இப்போ எல்லா மதத்துலேயும் பார்த்தா தன்னுடைய வருமானத்தில் இத்தனை பகுதி தர்மம் செய்யணும்னு அது கட்டுப்படுறாங்க. இந்த மதத்தில் சுதந்திரம் கொடுத்ததுனால கோவிலுக்கு வராமல் போ. ஆனால் உலகத்துக்கு அவனை எப்படி அனுப்பினோம் அப்படியே என்கிட்ட திரும்புவா. அது வரைக்கும் அவ்வளோ சுதந்திரம். அதனால் என்ன பண்ணுறான், நம்மளை கட்டுப்படுத்த யாரும் இல்லை. இப்போ கோயிலுக்கு வரலைன்னா மற்ற மதத்தவங்களாம் உடனே அவங்க வீட்டுக்கு போயிட்டு, உனக்கு விசுவாசம் குறைஞ்சி போச்சா, நீ ஏன் வரலை அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அந்த ஒரு ஒருங்கிணைப்பையும் அந்த ஒரு கூட்டுறவையும் அந்த ஒரு இதையும் பார்த்து வாக்கு வங்கியாகி சகல நலங்களையும் ஏற்கலாம். நம்ம இந்தியா இந்து பூமி, இந்துக்களான பூமி. இந்துக்களுக்கு வேறு தனி நாடு கிடையாது. இந்தியா நாடு தான் ஒரே நாடு தான். இதில் நாடு பிடிக்க வந்தவங்க, கொள்ளையடிக்க வந்தவங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த அரசியல் ஆதாயத்துக்காக ஒன்றா சேர்ந்துட்டு ஓட்டு வங்கியாகி தன்னுடைய இதை சாதிச்சுக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போக வேண்டாம். என்ன தெரிஞ்சுக்கணும், இந்துக்கள் தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையில் தான், இந்துக்களுடைய வாழ்க்கையில் தான் நிரந்தரமான இன்பம் இருக்குது. நம்மக்கிட்ட இல்லாத வளமே கிடையாது. என்ன வளம் இல்லை நம் திருநாட்டில். ஏன் கையை ஏந்து விட்டு வெளிநாட்டுங்களா மாதிரி நம்ம இந்து மதத்தில் ஆன்மீக சிந்தனையில் இல்லாத விஷயங்களே கிடையாது. அத்தனை விஷயங்களுக்கும் ஆறுதல் இருக்குது, தீர்வு இருக்குது, தீர்ப்பு இருக்குது, சாதனம் இருக்குது. நிறையா ஆன்மீக சாதனத்தில் நீங்கள் வராமலே
இப்போ நீச்சல் தெரிஞ்சுக்கணுன்னா தண்ணியில் இறங்கி குளிச்சாலும் நீச்சல் கற்றுக்க முடியும். இல்லாட்டா வேடிக்கை பார்த்து நின்றே இருக்கணும். அதுதான் ஆன்மீகத்தை கற்றுக்கணுன்னா ஆன்மீகத்தில் இறங்கணும். ஆன்மீக பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும். ஆன்மீக நெஞ்சங்களோட பழகணும். ஆன்மீகத்தை பழக்க வழக்கத்தில் தான் கற்றுக்க முடியுமே தவிர அதாவது உணர முடியும். இது வாய் சொல்ல கேட்டுள்ள முடியாது. இப்போ காற்று வீசுது அப்படின்னா அதை மேனியில் படும்போது தான் உணர முடியுது. உள்ளுக்குள்ளே காற்று நம்ம கேட்காம உள்ளே போயிட்டு ஏங்கிட்டு இருக்கு. அதுவா அதில் ஏங்கிட்டு இருக்கிறது நம்ம சக்தி இல்லை, பகவான் மேலே ஒரு சக்தி. இதில் எது இந்த மதத்தினால நீங்கள் தாழ்ந்து போயிட்டீங்க, இந்த மதத்தால் உயர்ந்து போயிட்டீங்க, அதை கிடையாது. எல்லா மனுஷனுக்கும் பாரபட்சம் இல்லாமல் தர்மமாக எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துன்னு இருக்காரு. எறும்புலேருந்து காக்காலேருந்து கொசுலேருந்து எல்லா உயிரினங்களும் பாதுகாக்கிறதுக்கு கடவுள் ஏதோ ஒரு ஜீவனை பண்ணுறதுக்கு வழி செஞ்சுட்டு தான் இருக்கான். இதை நம்ம சொர்க்கமாக்கிறது நரமாக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. முருகப்பெருமாளில் அதில் பற்றின்மை வேணும். அதாவது சுயநலன்னு ஒன்று வந்துடுச்சுன்னா அதன் காரணமாக இது மனுஷன் ஒட்டி தான் பறவைகள் சேர்த்து வைக்கிறதுல மனுஷன் ஒட்டி தான் மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு ஒழிச்சு வைக்கிறது, ஒதுக்கி வைக்கிறது, பதுக்கி வைக்கிறது, கலப்படம் பண்ணுறது, அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்க்கறது, அளவுக்கு அதிகமாக ஆசைகள் பேராசையோடு வாழறது. இது வேணால் பெரியவங்க செஞ்ச புண்ணியத்தினால அந்த திருட மாட்டாமல் இருக்கலாம், அந்த சொத்து நிறையா இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் எத்தனை தலைமுறைக்கு நிலைக்கும்? பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களே வீழ்ந்துட்டு அவங்களா இருந்த இடமே தெரியல. அவங்க செஞ்ச தர்ம காரியங்கள் தான் ஆலயங்களாக இன்றைக்கி இருக்குது. ஆலயங்கள் நம்மளுடைய புண்ணிய பூமிக்கு பொக்கிஷம். இந்த ஆலய வழிபாடு, ஆலய திருவிழாக்கள் இதெல்லாம் இப்போ நம்ம திருசூலம் மைவலி பாலமுருகனுக்கு பங்குனி உத்திரம் தேர் திருவிழாலாம் நடக்க இருக்கிறது. பக்தர்கள் பெருந்திரளாக இருந்து பக்தர்கள் அந்த நிலவிய பரவசத்தை ஆனந்தத்தை அருமையாக அனுபவித்து முருகனின் அருளை பெற வேண்டும். வெற்றிவேல் முருகன் கரோகர், இரவேல் முருகன் கரோகர். உருவாய் இருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருளாய். வெற்றிவேல் முருகன் கரோகர்.